வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக மனிதர்களுடைய மனநிலை என்ன தெரியுங்களா? யாருமே இறந்து போகக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க. ரொம்ப நாளைக்கு வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஒரு வேளை இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தால், தவிர்க்க முடியாத விஷயம் என்றால், அப்புறம் டக்குன்னு மனசு எப்படி மாறும்னா, சரி பரவாயில்ல, இறந்து போகிறது போகிறோம், இழுக்காமல் பறிக்காமல் போகணுங்க. ரொம்ப கிடையில் கிடக்கூடாதுமாங்க சில பேர். அதை கிடையில் கிடக்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளாக பெட் ரிட்டன் ஆகுது. பல பிரச்சனைகள் இருக்குது. படுத்துருக்கவங்களுக்கும் பாடு, பார்த்துக்கிறவங்களுக்கும் பாடு. என்னதான் ஹோம் நர்ஸ் போட்டு நீங்கள் பணத்துக்காக ஒருத்தர் ஏற்பாடு பண்ணாலும் அவர்களும் மனிதர்கள் தான், சலிப்பு வரலாம். அதனால் நோகாமல் போயிட்டா தேவையில்லை அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்ல சாவுங்க, தூங்கிட்டு இருந்தாருங்க, காலைல எந்திரிக்கல, தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிருச்சும்பாங்க. இப்படியெல்லாம் மக்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னா, அதை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே வாங்க ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரலாம். சுவிட்சர்லாந்து, ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் சுவிட்சர்லாந்து. அந்த சுவிட்சர்லாந்தில் போனால் என்னெல்லாம் அதிசயங்கள் இருக்குதுங்கிறாங்க. ஆடா சொர்க்கங்கிறாங்க. பூலோகத்தில் எதிராக சொர்க்கம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கிறது. அதனால் அந்த ஊரில் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா கேள்வியே வராதுங்க. எவ்வளோ வேணால் போட்டு வச்சுக்கலாம். அது அவங்க யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்க, ரகசியமாக பாதுகாப்பாங்க. அது இதுன்னு ஏகப்பட்ட அருமையான நமக்கு பிடித்த விஷயங்கள் அங்கே நிறைய இருக்குது. சுவிட்சர்லாந்து அப்படின்னு அதை பற்றி பேசும்போதே ஒரு உற்சாகமாயிருவாங்க மனுஷங்க. அந்த மாதிரி ஒரு ஊர், சரிங்களா? அந்த ஊரில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தெரியுங்களா? முதல்ல ஒன்று சொன்னோம், கவனிச்சிங்களா? சுவிட்சர்லாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இழுக்காமல் பறிக்காமல் போயிடணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஊரில் சட்ட பிரகாரம் அது செல்லும். மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம நாட்டிலெல்லாம் அனுமதி கிடையாது. தற்கொலை முயற்சியே குற்றம் அப்படின்னு நம்ம நாட்டிலெல்லாம் சட்டம் இருக்குது. பெரும்பாலான நாடுகளில் அது உண்டு. ஆனால் சுவிட்சர்லாண்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த மெர்சி கில்லிங்கை ஆதரிக்கிறாங்க. ஆனால் எடுத்தோன்னே வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறது இல்லை. அதுக்கு சில டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது மனதிடம், உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு திடமாக இருக்குங்கிறதுக்கு சில கேள்விகள்லாம் இருக்குது. எல்லா கேள்விக்கும் நீங்கள் தெளிவாக பதில் சொல்லி பரிபூர்ண சம்மதம் இருந்தால் மட்டும் அனுமதிக்கிறாங்க. அது ஒரு கேப்சூல் மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளே போய் யார் இறந்து போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே போய் படுத்துக்கணும், கதவையும் மூடிக்கணும். அப்புறம் இந்த பட்டனை அமுத்துங்க அப்படின்னு அங்கேருந்து ஒரு கமாண்ட் வரும், ஒரு கட்டளை வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பட்டனை அமுத்தணும். அந்த பட்டனை அமுத்தினா என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சிஜனுக்கு பதிலாக நைட்ரஜன் வாயு அதுக்குள்ளே வரும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்க ஆக்சிஜன் குறைஞ்சிரும், நைட்ரஜன் வாயு அதிகமாகிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா ஹைபோக்சியா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்க ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருமா. நைட்ரஜன் நிறைய வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். ஆனால் மூச்சு திணறாமல், வலி இல்லாமல் அமைதியாக அந்த உயிர் பிரிஞ்சிருமா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள. இதில் கொஞ்சம் நேரம் மகிழ்ச்சியாக கூட இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஸ்டேட்டஸாக. அந்த நேரம் மிக மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். ஆக மொத்தம் 5 நிமிஷத்தில் அந்த உடலில் இருந்த உயிர் பிரிஞ்சிடும், எந்த விதமான வலியும் இல்லாமல். இதுக்கு கட்டணம் உண்டு. அவங்க $20 வச்சுருக்காங்க. அதாவது நம்ம நாட்டு பணத்துக்கு அதனுடைய மதிப்பு $1600. இதை கொடுத்துட்டு அவங்க வைக்கிற அந்த மனதிடம் டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணிவிட்டு இறந்து போகிறதுக்கு விரும்புகிறவங்க அதுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற பட்டனை அமுத்தணும்னா 5வது நிமிஷம் ஆள் காலி. இப்படியெல்லாம் ஒரு மிஷின் வந்திருக்கு. இது நமக்கு மகிழ்ச்சியாக வருத்தமானு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு அதிர்ச்சியான விஷயமாகவும் ஆச்சரியமான விஷயமாகவும் ஒரு புதுமையான விஷயமாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நாம் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. நான் மற்றதுக்கெல்லாம் உங்களை கருத்தை எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இதில் கொஞ்சம் கருத்து சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சைக்கலாஜிக்கலாக ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா? அதனால் மறுபடியும் என்னால் அதை எப்படி முடிக்கிறதுன்னு கூட தெரியல. இதான் விஷயம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், பார்ப்போம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.
நன்றி, வணக்கம்.